ஒரு ஃபுல் முகூர்த்தம் ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போறோம். அதாவது வந்து ஸோ முகூர்த்தத்துக்கு நம்ம வந்து எந்த இடத்துல கரெக்டாக டோனட் செட் பண்ணலாம், ஸோ நம்ம ஜவுரி வச்சு நம்ம எப்படி இறங்காம டைட்டா பின்னலாம், ஸோ கொஞ்சம் எப்படி டைட்டா பின்னுறது, நம்மளோட பூ வைப்போம்ல அந்த பூ வந்து இறங்காம இருக்கணும். ஸோ பிரைட்டுக்கு வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்களோட பூ வந்து ஒன் டே வந்து இறங்கவே கூடாது, டைட்டா இருக்கணும். டோனட் வந்து லூஸ் ஆகக்கூடாது, பூ லூஸ் ஆகக்கூடாது, எந்த இடத்துல கரெக்டா பஃப் வைக்கணும், அந்த பென்ட் வேரியேஷன் எப்படி எடுக்க போறோம், பின் எப்படி செக்யூர் பண்றது, ஸோ ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஃபுல்லாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் நம்ம பார்க்க போகிறோம் முகூர்த்தத்துக்கு. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் ஃபுல்லாக வீடியோவில் நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லுவேன். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து பர்ஃபெக்டாக பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேரை வந்து நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதாவது வந்து ஹேரை வந்து ப்ளோ ட்ரை பண்ணி கிரிப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் இப்போ வந்து சீரம் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக வந்து சீரம் அப்ளை பண்ணி நம்ம தலையை வந்து கரெக்டாக சீவி வச்சுட்டோம். ஸோ எப்பயுமே ஃப்ரண்ட்டு வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்ம நேர், அதாவது வந்து ஸ்ட்ரைட் கோடு தான் எடுக்கணும். எடுத்துட்டு ஸோ இந்த இயர் டு இயர் கரெக்டான செக்ஷன் எடுத்துக்கணும். அதாவது காதுக்கு பின்னாடி 2 பக்கமும் செக்ஷன் ஹேர் எடுத்து விட்டுடணும். ஃப்ரண்ட் வேரியேஷன் வந்து எடுத்துட்டு ஸோ இதை வந்து சி செக்ஷனில் நம்ம வந்து பஃப் வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ சி செக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக பஃப் வச்சுட்டு உங்களுக்கு ஹைட்டாக வேணும் பஃப் அப்படின்னா இவ்வளோ தூரம் நீங்கள் மேலே தூக்கிட்டு கூட பஃப் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பின் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த பின் வந்து ஹேரில் குத்துறப்ப குத்திக்கும். ஸோ இந்த மாதிரி மழை ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா தலையில் குத்துனாலும் அவங்களுக்கு வலிக்காது. ஸோ பின் எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் வைக்கணும். பஃப் வைக்கும் போது இந்த மாதிரி தான் செக்யூர் பண்ணணும். ஸோ பின் வந்து இந்த மாதிரி டைட் பண்ணி, அதாவது இந்த மாதிரி ஆப்போசிட்டில், அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடும் பார்த்து கரெக்டாக பின் போடுங்க. ஸோ எந்த காரணத்துக்கு வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக மட்டும் பின் வச்சு போடாதீங்க. அப்படின்னா நீங்கள் ஜிக்ஸாக்காக போட்டிங்கன்னா இங்கே அதாவது சென்டரில் இருக்க எல்லா முடியுமே வந்து மேலே தூக்கிட்டு வந்துடும். பின்ன இப்படி சொருவிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்க முடி பஃப் எல்லாமே தூக்கிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பின் போட்டிங்க அப்படின்னா இந்த பஃப் வந்து கலையாது, நீட்டாக இருக்கும். பேக் கோம் ப்ரஷ்ஷு. ஸோ இந்த கோம் சீப் எதுக்காக பர்டிகுலராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பஃப் வைக்கணும், பேக் கோம் பண்ணணும். அதாவது ஸோ பேக் கோம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ப்ரஷ் வந்து நல்லா யூஸ் ஆகும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பஃப் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். ஒரு செக்ஷனாக எடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி பேக் கோம் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் அதே மாதிரி அந்த சைட் பண்ணிப்போம். ஸோ இப்போ ஹேரை செட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு செட்டிங் ஸ்ப்ரே அடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது ஒரு மைல்டான ஸ்ப்ரே தான். செட்டிங் ஸ்ப்ரேனா இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ நான் வந்து மைல்டான ஸ்ப்ரே தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்ப்ரே வச்சு ஃபுல்லாக ஹேரில் செட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஹேரில் டேரெக்டாக அப்படி கிட்ட வச்சு அடிக்கக்கூடாது. அடிக்காமல் தூரமாக வச்சு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே வந்து ஹேர் ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். ஃபுல்லாக சீவி எடுத்துகிட்டு வந்து உங்களோட கரெக்டாக 2 ஃபிங்கர் வச்சு லைட்டாக அப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பவுன்ஸியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு தூக்கி விட்டுக்கோங்க. சேம் இதே சைடு வந்து 2 ஃபிங்கர் வச்சுட்டு ஸோ ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக மேலே தூக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பவுன்ஸியாக தெரியும். சைடுமே வந்து நடுவில் பன் வச்சாச்சு. இந்த 2 சைடு பார்ட்டிஷன் எடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த சென்டர் பார்ட்டிஷன் மட்டும் எடுக்கணும். எதுக்காக அப்படின்னா நடுவில் வந்து நம்ம டோனட் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ கொண்டை மாதிரி வச்சா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பூ சுற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். அந்த கொண்டை மாதிரி வைக்கும்போது வில்ல சென்டரில் வைக்கும்போது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து பின் பண்ணிப்போம் டிஸ்டர்ப் இல்லாமல். ஓகே, ஜவுரி வந்து ஃபுல்லாக சீவி சீரம் தடவிக்கோங்க. சீரம் தடவிட்டு இப்போ வந்து நம்ம சென்டரில் வைக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா வந்து அதாவது கீழே வச்சு நம்ம பின்னலாம். ஸோ சென்டர் பகுதியை வச்சு பின்னலாம், இல்லை நடுவில் ஒரு பார்ட்டிஷன் எடுத்து பின்னலாம். நான் எதுக்காக இப்படி வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வைக்கும் போது 3 லேயர் எடுக்கும் போது இந்த இடம் வந்து வெளியில் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அது தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டெக்னிக்கு. ஸோ கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த லேயருக்கு ஒரு செக்ஷன் எடுத்துக்கோங்க, இந்த லேயருக்கு ஒரு செக்ஷன் எடுத்து பார்ட்டிஷன் கரெக்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிட்டு இந்த லேயரை இது மேலே வச்சு கவர் பண்ணுங்க. அப்போ தான் சைடில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ இதை டைட்டாக நல்லா பின்னிட்டு எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக இழுங்க. எவ்வளோ டைட்டாக பின்னிட்டு வரீங்களோ அவ்வளோ டைட்டாக உங்களுக்கு ஜவுரி வந்து இறங்காமல் இருக்கும் முடியோட.
சீரம் தடவிட்டு நீங்க பின்னீங்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஹேர் வந்து குட்டி குட்டியான முடியெல்லாம் பறக்காது. அது மட்டும் இல்லாம ஷைனிங்கா தெரியும் நம்ம பின்னிட்டு வரும்போது. ஸோ ஃபுல்லா பின்னிட்டு வந்துருங்க. போதும். மெஷர்மெண்ட் அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வைக்கும் போது இந்த ஹேர் வந்து இதை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு டைட் பண்ணி சுத்துறதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து அளவு செக் பண்ணிட்டு இதையுமே வந்து சென்டர்ல வச்சுக்கோங்க. இந்த நாட் உள்ள போற மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வெளியில தெரியாம இருக்கும். ஸோ இப்போ வந்து அது விசிபிளா தெரியாம நம்ம உள்ள வச்சாச்சு. டைட்டா பின்னிட்டு வந்து லாஸ்ட் எண்ட் இருக்கிறத இந்த மாதிரி டைட் பண்ணி ஒரு சுத்து சுத்திக்கோங்க. ஸோ இதை ஃபுல்லா வந்து சுத்திட்டு வந்து எடுத்துட்டு வந்து ஒரு ரோப் வச்சு கட்டிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் இறங்காம இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த ஹேரை எடுத்துட்டு நடுவில் வந்து கொண்ட மாதிரி வைக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரஷ் வந்து பேக் ஹோம் பண்ண உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ரவுண்ட் டோனட்டு. இதுலேருந்து கொஞ்சம் பீஸ் மட்டும் நான் வெட்டி எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபுல்லாக இந்த ஹேரில் செட் பண்ணி பன் வச்சு செட் பண்ணிட்டு இந்த மாதிரி யூ பின் இருக்கும். இதை வந்து கொண்ட ஊசின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பின் வாங்கிட்டு பின்னை வந்து இந்த பன்னோட சேர்த்து ஹேரோட அட்டாச் பண்ணி போடுங்க. எப்பயுமே பின்னை மட்டும் மேலே மட்டும் பன்னில் மட்டும் போடாதீங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பன் வந்து இறங்கி வந்துடும். ஸோ ஹேரும் பன்னும் சேர்த்து இருக்க மாதிரி செக்யூர் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பன் வந்து இறங்கவே இறங்காது. ஸோ ஃபுல்லாகவே யூபின் வச்சு அட்டாச் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி பெரிய வில்ல இருக்கும். இதை வந்து இதில் நடுவில் வச்சு சென்டரில் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த பூவை வைக்கிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஹேர்லேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எப்பவுமே த்ரெட்டை வந்து மேலே வைக்கக்கூடாது. ஹேர்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹேரோட இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பூ இறங்கி வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சென்டரில் விட்டுருங்க. சென்டரில் விட்டுட்டு இப்போ இந்த பூவை இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பூவுக்கு மேலே ஒரு யூபின் எடுத்து ஹேரோட சேர்த்து பூவை குத்துங்க. எப்பயுமே வந்து பூவுக்கு மட்டும் குத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பூ அப்படியே இறங்கி வந்து கீழே விழுந்துடும். ஹேரே எடுத்து பூவையும் அட்டாச் பண்ணி குத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இறங்கி வராமல் இருக்கும். ஸோ பூ டைட்டாக நின்றுடுச்சு. யூபின்னு சொருவிட்டு பூ வச்சுட்டு இப்போ நம்ம வச்ச அந்த த்ரெட்டை வந்து இப்படி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி ஃபுல்லாக இழுத்து நாட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பூ இறங்கவே இறங்காது. நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். ஓகேவா? நீங்கள் மாதிரி 0 சைஸ் பின் கிடைக்கும் யூ பின்ல. ஸோ இந்த பின் எதுக்காக அப்படின்னா உங்களால் வில்ல வந்து எனக்கு தைக்க முடியல, டைம் இல்லை, எனக்கு வில்ல வந்து லூஸாக இறங்கிடும் இல்லை வந்து விழுந்துடும் அப்படின்ற பயம் இருந்துச்சு, தைக்க டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பின் வாங்கி வச்சுக்கோங்க. இதை வந்து கரெக்டாக உங்களோட இந்த 2 பகுதியில் வந்து ஹோல்ஸ் இருக்க இடத்துல வந்து பின்னை வந்து செக்யூர் பண்ணுங்க. இதை வந்து ஃபுல்லாக இதில் செக்யூர் பண்ணிவிட்டு இந்த பின் வந்து உங்களுக்கு பேக் சைடு வந்திருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பேக் சைடு இருக்க பின்னை வந்து டைட் பண்ணி 2 பக்கமும் இப்படி ஜிக்ஸாக்காக அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் உங்களோட வில்ல வந்து இறங்கவே இறங்காது. ஸோ உங்களுக்கு தைக்கல டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வில்ல வந்து விழாது. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து யூபின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. தைக்க டைம் இருக்குது அப்படின்னா தைச்சிக்கோங்க. ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. முகூர்த்தத்துக்கான ஹேர் ஸ்டைல்.